இது பாருங்கள், இது வந்து சிலிக்கான் ஷோல்டர் ஸ்ட்ராப் பேட்ஸ்ன்னு புதுசாக வந்திருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷபிளு. இது வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்ட்ரெச் மார்க்ஸு, இந்த மார்க்ஸ் எல்லாம் வராதுங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த சிலிக்கான் ஷோல்டர் பேட்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட்லேயும் நிறைய கிடைக்குது. ஆன்லைனில் அவைலபிள் தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராப் ப்ரா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம ஷோல்டரில் போடும்போது அது பட்டு இந்த ஸ்ட்ராப் பட்டு நமக்கு மார்க் விழுகும் இல்லைங்களா? அது மார்க் விழுகாமல் இருக்கிறக்காகவும், இது ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறக்காகவும் இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் பேட்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டுட்டு பிரேசியர் போட்டுட்டு அந்த ஸ்ட்ராப்புக்கு நடுவில் இப்படி வச்சிடணுங்க. நமக்கு எங்கே அந்த கரெக்டாக அந்த ஷோல்டர் பார்ட் கிட்ட இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்லிப் ஆகாது, மார்க் விழுகாது, இப்படி இருக்கும். ஸோ ஸ்ட்ராப்புக்கு நடுவில் அந்த எலாஸ்டிக் நடுவில் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா இன்சர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷோல்டரில் உங்களுக்கு அந்த ஷோல்டரில் இந்த எலாஸ்டிக் போட்டு மார்க் வரும் பார்த்தீங்களா? அது வரவே வராது. இது வந்து வாஷபிள் தான். இது வந்து ஸ்லிப் ஆகாதுங்க, எங்கேயும் மூவ் ஆகாது, நல்லாயிருக்கும். ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணியிருக்கனால சொல்லுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு மார்க் வருது, அது போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த இடம் ஹர்ட் ஆகுதுன்னா மறக்காமல் இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் பேட்ச் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து சிலிக்கான் தான். இது வந்து நிறைய பிராண்டட்லேயும் அவைலபிளாக கிடைக்குது. இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து நல்ல யூஸபிள் தான். உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் எனக்கு பிடிச்ச இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். Thank you, friends.